கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய மேலான உத்தரவின்படி இன்றைக்கு கேட்டு மனு, அதாவது நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் உள்ள, தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு தவிர பிற மாநிலங்கள் ஏற்கனவே பொதுச் செயலாளர்கள் தெளிவாக தலைமை கழக சார்பில் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கேட்பு மனு கேட்கின்றவர்கள், தொகுதியை கேட்கின்றவர்கள் இன்றைக்கு விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்கின்ற அந்த அறிவிப்பின்படி முதல் நாளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியாக இன்றைக்கு தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கழக நிர்வாகிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சார்ந்த அத்தனை பேரும் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு படையெடுத்து இன்றைக்கு ஒரு விழாக்கோலம் போல இன்றைக்கு இதய மாளிகை இன்றைக்கு இந்த விழாக்கோலம் போல கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு எழுச்சியை பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி, ஒரு இமாலய வெற்றி தமிழ்நாட்டில் பெற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு, புரட்சித் தலைவருடைய அரசு, நம்முடைய அருமையண்ணன் கழகத்துடைய பொதுச்செயலாளர் இபிஎஸ் தலைமையிலே மலரும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இதை நாம் நிச்சயமாக தெளிவுபடுத்துகின்றது. காரணம், ஒவ்வொரு தொண்டர் முகத்திலும் ஒரு ஆனந்தம். தேர்தலுக்கு சில மாதங்கள், குறிப்பாக 3 மாதமே உள்ள நிலையில் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், எனவே ஸ்டாலினே கோ பேக் என்ற அளவிற்கு மக்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கின்ற வகையில் நிச்சயமாக ஒரு மாற்றம், அதுவும் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாகை சூடும் என்பதற்கு இன்றைய தினம் அந்த விருப்ப மனு கேட்பவர்களுடைய அந்த எழுச்சியை பார்க்கும்போதே கண்கூடாக தெரிகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முன்கூட்டியே அதிமுக விருப்ப மனு பெற தொடங்கிட்டாங்க. இதை திமுக அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். ஆள் இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு, அவங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முன்கூட்டியே விருப்ப மனு வாங்குறாங்க. இல்ல முன்கூட்டி வாங்கினா பின்கூட்டி வாங்கினா என்ன, இவருக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆமைகளா இருக்கலாம், நாங்க குதிரை வேகத்துல போறோம். அந்த குதிரை வேகத்துல போடுறத பாராட்டுறதை விட்டுட்டு இந்த ஆமைகளுக்கு ஏன் வருத்தம்? அதான் இப்ப எங்களுடைய ஒட்டுமொத்தமான கேள்வி. அதுவும் என்னுடைய அன்பிற்குரிய ரகுபதி அந்த அமைச்சராக இருக்கின்றவர் அவர் இந்த கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் கூட ஒரு தார்மீக உரிமை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு நிச்சயமாக அவருக்கு தெரியும். எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு சீக்கிரம்லாம் மனு நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆனா இப்போ கரை வேட்டி மாத்தி கட்டிட்டாரு. சில பேருக்கு வேட்டி மாத்தி கட்டுறதுல ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதுல முதல் சுவாரஸ்யம் பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் ரகுபதி நிச்சயமா நான் இந்த நேரத்தில் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே கரை வேட்டி அதிமுக கட்டி அதுல சட்டமன்றத்தில் இன்னைக்கு என் காதல் ஒலிக்குது அந்த குரல். ஏன்னா 91 நீங்கெல்லாம் அப்பதான் சின்ன பசங்களா இருந்திருப்பீங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா 25-30 வயசுக்குள்ளதான் நிரூபர்களா இருக்கீங்க. 91 பக்கத்து சீட்டு தான் எனக்கு ரகுபதி அண்ணன். அப்போ சொல்லுவார், தாயே, எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் தங்களுடைய பெயரைத்தான் சூட்டுவேன் என்று சொல்லி கண்ணப்பனும் அந்த ரகுபதியும் எப்படியெல்லாம் மாத்தி புகழ்ந்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா ஒரு சரிவு கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனா ஒரு தோல்வி அடைஞ்சதுனால மட்டுமே உடனே கட்சி மாறுற அந்த பச்சோந்திகளை வெற்றி பெறக்கூடியவர்கள், பச்சோந்திகளை கூட வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் சொன்னா இவர்ல தான் சொல்ல. இன்னைக்கு திமுக ஐக்கியமாகி இன்னைக்கு அதன் மூலம் அதிமுக ரத்தத்தை உறிஞ்சி உண்டு கொழுத்து அதன் மூலம் குடிசலாகி அதன் மூலம் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுகின்ற அந்த இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு ஸ்டாலினை வழி நடத்துறாங்க. வேற யாரும் திமுக வழி நடத்தல. அங்க உள்ள திமுக கருணாநிதி காலத்தில் இருந்த சீனியர்ஸுக்கு கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா வருத்தம். நேற்று கட்சியிலிருந்து மாறி வந்தாங்க, இன்னைக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது வெளிப்படை தன்மை அது வெடிக்காது. ஆனால் நாளைக்கு எதிர்கட்சி ஆகும்போது அது வெடிக்கும், கண்டிப்பா வெடிக்கும், எரிமலை போல வெடிக்கும், பிரச்சனைகள் உருவாக்கும். எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்க. ஒரு வாய் பூசாம ஒரு ஸ்டாலினுக்கு பல்லக்கு தூக்குற, அதை எளியா இருக்கிற உதயநிதிக்கு கூட பல்லக்கு தூக்குறா. இதை விட ஒரு கேடுகட்ட ஒரு மானங்கட்ட பணத்துக்காக பதவிக்காக இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வருதுன்னா இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் வேற உலகத்திலேயே இருக்க முடியாது. நிச்சயமா சொல்றேன், ஒரு கேடுகட்டவர்கள் இந்த மாதிரி கட்சி மாறினவர்கள் இங்கிருந்து அங்க போய் வேட்டி மாத்தின ரகுபதிக்கு எங்கள் இயக்கத்தை பற்றி சொல்வதற்கு எந்தவித இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ற எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி வரல போய் வெற்றி வாகை சூடும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டருடைய கடமையும் கூட. திமுக இளைஞரணி கூட்டத்துல பேசும்போது உதயநிதி சொல்றாரு, இன்ஜினே இல்லாத வண்டி அதிமுக, அவங்க கட்சி இன்ஜினே இல்லாத வண்டி அதிமுக, அவங்க முதல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டும். இப்பெல்லாம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், புல்லட் ட்ரெயினுக்கு இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தான் ஓடுது. ஓட்டம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் ஒன்றும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினாக இருக்காரு. இவருக்கு ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றதான் ஒரு உதயநிதிக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் சொல்றேன், ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்ற, ஒரு துணை முதல்வர் சொல்ற, ஒரு இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீராவி இன்ஜினா இது இல்ல பாத்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது, இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு இன்ஜினே இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போற ஒரு இயக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்றது உண்மையில அவரே ஒரு கேவலப்படுத்துகிற ஒரு விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும். இந்த முறை தேர்தல்ல பாஜக கடந்த முறையை விட இந்த முறை 60 தொகுதிகளுக்கு மேல கூடுதலா வாங்குவோம் அப்படின்னு பாஜக தகவல் இருக்கு. கொடுக்குமா கூடுதலா? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா எல்லாமே கட்சி தான் முடிவு செய்யும், நான் முடிவு செய்யற விஷயம் கிடையாது. அதனால அப்ராப்ரியேட் டைம் என்ன கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. அதாவது ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடியது செல்வம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதை திரும்பி பொருந்தோம். அதனால 3 மாசம் பொறுத்து கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அதனால 3 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்குன்னும் போது கண்டிப்பா எல்லா கட்சியும் பார்த்தா சீட்டு அதிகம் தான் கேட்பாங்க. அதுல என்ன மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா யாருடைய பலம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். அதனால இப்போ பாத்தீங்கன்னா இது நான் சொல்ற விஷயம் கிடையாது. அப்புறம் டைம்ல கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். என்ன இருக்கு, நோ டவுட். 25 வருஷம் உலகத்துக்கு அம்மா முதல் 91ல சொன்னாங்க ஒரு மேரேஜ்ல வரும்போது, நான் இந்த இளைஞனை அடையாளம் கட்டின ராயபுரத்துல ஒரு புத்தி சாதனையும் அதே போல புத்தி கூர்மையுள்ள ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சினாங்க. ஆனா அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ராயபுரம் தொகுதி மக்கள். எனவே 25 வருஷம் வெற்றியை கொடுத்த ராயபுரம் தொகுதி மக்கள் ஒரு களத்துல ஒரு மாவீரனுக்கு, ஒரு விளையாட்டு வீரனுக்கு, ஒரு வீரனுக்கு வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை. எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம அந்த விளையாட்டுல போறோம். அதனால வெற்றியோ தோல்வியோ, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், வெற்றி தான் முழுமையான அளவுக்கு கிடைக்கும். எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊரும் கிடையாது, மயிலாப்பூரம் கிடையாது, வேற எந்த ஊரும் கிடையாது. ஒரே ஊர். எந்த ஊரு? சத்தமா சொல்லு, ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்ததே ஒப்பிடுவாங்க கண்டிப்பா. அதனால வெற்றியை கண்டிப்பா தேடி தருவாங்க. அதை ராயபுரம் தொகுதி மக்களை விட்டு எந்த காலத்துல விலகி போக மாட்டேன். அதனால ராயபுரம் தான் வாழ்நாள் முழுவதும் பொதுவா கட்சி கட்டளையிடும் பட்சத்தில். என்ன ஸ்டாலினை காணாம ஸ்டாலின் சொல்லுங்க. அதெல்லாம் இப்போ ஒரு கொள்கை விஷயம், அதை நான் முடிவு செய்ய முடியாத விஷயம். அதனால யார சேர்க்கறது யார நீக்கிறதெல்லாம் கட்சியும் பொதுச்செயலாளர் முடிவு செய்யற விஷயம். அதில் இதுல நான் எந்த கருத்தும்
இப்போதைக்கு எந்த கருத்தும் சொல்ல முடியாது. திமுக கூட்டத்துல அப்படியேவா தலைமையேற்க வான்னு உதய ஸ்டாலினை பார்த்து எல்லா அமைச்சரும் சொன்னாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அதான் சொல்றேனே, இதை விட ஒரு மானங்கட்ட செயல் வேற எதுவும் கிடையாதுல்ல. அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதவிக்காக பணத்துக்காகவும் எப்படி வேணாலும் வந்து இருப்பாங்கன்றதுக்கு அவங்களாம் ஒரு உதாரணம். அது அதனால ஒரு தகுதி, ஒரு தராதரம், ஒரு தியாகம், ஒரு என்ன தியாகம் வந்து உதவி செஞ்சா போல சொல்லுங்க. அவரை போய் இன்னைக்கு பார்த்தா வாய் குசாம தலைவர் ஏத்துக்கிறாங்க. எதுக்கு ஏத்துக்கிறாங்க? எல்லாம் பதவி வந்தா பணம் வரும், அந்த ரெண்டுத்துக்கு தானே. இதை விட ஒரு மான ஈனம் யாருக்குமே நிச்சயமா இருக்க முடியாது. எனவே தான் சொல்றேன், ஒரு கொள்கை அடிப்படையில உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியோட இன்னைக்கு அவங்க வந்து சிந்திச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த மூத்த தலைவரும் அதே போல வந்து மற்றவரும் சரி உதயநிதி ஸ்டாலின் எந்த காலத்திலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏத்துக்கிறாங்கன்னா மானங்கட்டவர் தான் ஏத்துப்பாங்க. இளைய பெரியார் சொல்றாரு. போலாம்.